அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்த வீடியோவில் என்னோட உம்ரா பயணம் எப்படி இருந்தது பற்றியும் உம்ரா செய்வது எப்படிங்கிறது ஒரு தெளிவான விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உம்ராங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உம்ராங்கிறது இஸ்லாமியர்களின் புனித பயணமாகும். அதை நிறைவேற்றுறதுக்கு மொத்தம் 4 நிலை இருக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஹ்ராம், தவாப், ஷை, தலைமுடி இறக்குதல் அல்லது குறைக்கிறது. உம்ராவோட பயணத்தை தொடர போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உம்ராவோடைய நீயத்தை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத்தை ஃபயஷஹாலி வதஹப்பல் ஹா மின்னி. இந்த துவாவோட அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் நான் உம்ராவை நாடிவிட்டேன், எனக்கு நீ லேசாக்கி தருவாயாக என்று இதுக்கு அர்த்தம். இதுக்கு அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உம்ராவுடைய எல்லை, அதாவது நம்ம இங்கேருந்து கிளம்புறோம்னா உம்ராவுடைய எல்லை எங்கே ஆரம்பிக்குதோ அந்த எல்லையில் எஹ்ராம் ஆடை, அதாவது தையல் இல்லாத துண்டு, அந்த துண்டை நம்ம அணிஞ்சதுக்கப்புறம் லப்பைக் ஓத ஆரம்பிச்சிடணும். அது லப்பைக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா லப்பைக் அல்லாஹும்ம லப்பை லப்பைக் லா ஷரீக லக லப்பை இன்னல் ஹம்த வன்னாமத லகவல் முல்க் லா ஷரீக லக். நாம் இந்த லப்பைக்குங்கிற துவாவை காபாவை பார்க்குற வரைக்குமே கண்டினியூஸாக ஓதிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் யா அல்லாஹ். நம்ம ஹராம்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து காபாவை பார்க்குற வரைக்கும் தலையை கீழே குனிஞ்சபடி தான் போகணும். நாம் எப்போ நிமிர்ந்து காபாவை பார்க்குறோமோ அப்பொழுது நம்மளோட பாவ மன்னிப்பையும் நம்மளுடைய துவாவையும் அல்லாஹ்விட்ட அழுது கேட்கலாம். கேட்டு முடித்ததுக்கப்புறம் தவாப், அதாவது அடுத்த நிலை. தவாப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காபாவை சுற்றி 7 முறை நாம் நடந்து வர்றது. நாம் காபாவை சுற்றும் போது என்ன துவா ஓதணும்னா அல்லாஹும்ம ஈமானன் பிக்க வ தஸ்தீஅம் பி கிதாபிக்க வ அஹ்வம் பி அஹதிக வத்திபா அன்லி சுன்னத்தி நபீக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற துவாவை நம்ம காபாவை சுற்றும் போது ஓதிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த அஸ்வத்து கல்லுக்கிட்ட வரும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அதாவது அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு கை நீட்டி சாட்சி கூறிட்டு தான் வரணும். 7 முறை சுற்றி தவாப் செஞ்சதுக்கப்புறம் 2 ரக்காயத்து காபாவை பார்த்து அல்லாஹ்வுக்காண்டி தொழுதுட்டு ஜம்சம் நீரை நம்ம பருகணும். நீரை நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன துவா ஓதணும்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நபீக்க வரிஜ்அன் வஸீஅ வஅமலன் சாலிஅ வஹி பாம் மின்குள்ளி தாயி அப்படிங்கிற துவாவை நம்ம ஜம்சம்மை குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த துவாவை ஓதணும். ஜம்சம் நீரை குடித்ததுக்கப்புறம் அடுத்த நிலையான ஷை, அதாவது தொங்கோட்டம், ஷஃபா மருவாலேருந்து தொங்கோட்டம் ஓடுறதை நம்ம ஆரம்பிச்சிடணும். ஷையோட நியத் துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம இன்னி உரீது ஷஹிய பைன ஷஃபா வல் மருவத்த ஷஃஅத்த அஹ்வாத்தின் ஃபயஷிர்ஹு லி வதா அபல் மின்னி. சஃபா மேலே ஏறி நாம் ஸ்டார்ட் பண்ணும் போது கிப்லாவை பார்த்து காபா முன்னாடி லாஹிலாக இல்லல்லாஹு வஹ்தஹு லஸரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வமீத்து பியதில் ஐது வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு அல்லாஹுவை பெருமைப்படுத்தும் விதமாக நான் ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போது சொல்லணும். ஆண்கள் இந்த க்ரீன் கலர் லைட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் ஓடணும், பெண்கள் ஓட தேவை கிடையாது. இது மாதிரி முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம தலைமுடி இறக்குதல் அல்லது குறைத்தல். கடைசியாக நம்ம முடியை குறைச்சிட்டு அல்லாட்டி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய உம்ரா முழுசாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதோட இந்த வீடியோவை என் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.